Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாருமே நம்ம கம்ப்யூட்டரில் வீடியோஸ் மூவிஸை வந்து ப்ளே பண்ணி பார்க்கறதுக்காக விண்டோஸ் மீடியா பிளேயர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த பிளேயர் தான் நம்ம கம்ப்யூட்டர்லேயே டிஃபால்ட்டாக வர்ற ஒரு பிளேயர். ஸோ இந்த பிளேயரில் வந்து நம்ம மூவி ப்ளே பண்ணி பார்க்குறப்ப சம்டைம்ஸ் ஸ்ட்ரக் ஆகலாம், ப்ளே ஆகாமல் இருக்கலாம், ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த விண்டோஸ் மீடியா பிளேயரில் இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் இந்த விண்டோஸ் மீடியாவில் இருக்க ப்ராப்ளம் எல்லாத்தையுமே எப்படி சால்வ் பண்ணிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்கள் விண்டோஸ் மீடியா பிளேயரில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து ட்ரபிள் ஷூட்டர் மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்கணும். சர்ச் பாரில் கண்ட்ரோல் பேனல் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வியூ ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள சில ப்ரோக்ராம்ஸ் வந்து காட்டும். இதில் வந்து விண்டோஸ் மீடியா பிளேயர் லிப்ரரி அப்படின்றதுக்கு அதை வந்து சர்ச் பண்ணி இல்லாட்டி லிஸ்ட்டில் கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது விண்டோஸ் மீடியா பிளேயரில் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து இது ஆட்டோவை வந்து டிடெக்ட் பண்ணும். அப்படி டிடெக்ட் பண்ணி சொல்லும். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் அப்ளை திஸ் ஃபிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த விண்டோஸ் மீடியா பிளேயரில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபவுண்ட் ஆகியிருக்கு. விண்டோஸ் மீடியா லிப்ரரி இஸ் கரப்டட். ஸோ இந்த மாதிரி உங்கள் விண்டோஸ் மீடியா பிளேயர்லையும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்தால் இது வந்து ஆட்டோவாக டிடெக்ட் பண்ணி சொல்லும். அதோட இந்த ட்ரபிள் ஷூட்டர் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமாக உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்படுற எல்லா ப்ராப்ளமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறதுக்கான ஒரு டூல் தான் இந்த ட்ரபிள் ஷூட்டர்ன்ற டூல். ஸோ நீங்களும் உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுமா இருந்தால் இந்த ட்ரபிள் ஷூட்டர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம் ஆகியிருக்கு அப்படின்றதையும் ஒருத்தர் வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஸ்டெப்லையும் ஒர்க் அவுட் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ஸ்டெப்பாக வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து கண்ட்ரோல் பேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பாரில் கண்ட்ரோல் பேனல் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்தால் உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள எல்லா ப்ரோக்ராம்ஸுமே காட்டும். இதில் வந்து டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஓ ஆஃப் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ண இந்த மாதிரி சின்ன பாக்ஸோ ஒன்று விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து மீடியா ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்களா இருந்தால் விண்டோஸ் மீடியா பிளேயர் அப்படின்ற ஒரு பாக்ஸில் காட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் அன்டிக் பண்ணுங்கள். அன்டிக் பண்ணுவீங்களா இருந்தால் டர்னிங் ஆஃப் விண்டோஸ் மீடியா பிளேயர் மைண்ட் எஃபெக்ட் அதர் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன்ஸ்டால்ட் ஆன் யுவர் கம்ப்யூட்டர் இன்க்ளூடிங் டிஃபால்ட் செட்டிங்ஸ் டு யூ வாண்ட் டு கண்டினியூ. ஸோ இந்த ஆப்ஷன் வந்ததுக்கப்புறமா எஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. எஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணுவீங்களா இருந்தால் இந்த மாதிரி சர்ச்சிங் ஃபார் ரிக்யர்மெண்ட்ஸ் அப்ளைங் சேஞ்சஸ் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இது வந்து ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரை வந்து ஒரு தடவை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரீஸ்டார்ட் ஆப்ஷனை கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் ஆகி முடிஞ்ச அப்புறமா திரும்பவும் கண்ட்ரோல் பேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பாரில் கண்ட்ரோல் பேனல் அப்படின்றத வந்து நான் சர்ச் பண்ணி கண்ட்ரோல் பேனல் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் திரும்ப ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணி டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டு இந்த விண்டோவில் திரும்ப மீடியா ஃபீச்சர்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதாவது வந்து ப்ளஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளஸ் பண்ண இந்த மாதிரி விண்டோஸ் மீடியா பிளேயர் அப்படின்ற பாக்ஸ் காட்டும். இதில் வந்து திரும்ப டிக் பண்ணிக்கொள்ளுங்க. டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணுவீங்களா அந்த திரும்பவும் சர்ச்சிங் ஃபார் ரிக்யர்ட் ஃபைல்ஸ் அப்படின்றத காட்டி அப்ளைங் சேஞ்சஸ் வந்து ஆகும். ஸோ ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா திரும்பவும் உங்கள் கம்ப்யூட்டரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் விண்டோஸ் மீடியா பிளேயரை வந்து ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சால்வ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து சர்வீசஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். சர்ச் பாரில் சர்வீஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள எல்லா சர்வீஸுமே காட்டும். ஸோ இதில் வந்து விண்டோஸ் மீடியா பிளேயருக்கான ஒரு சர்வீஸை வந்து நம்ம டிசேபிள் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக கீழே கொண்டு வந்துக்கணும் சொல்லுவோம். அதாவது W அப்படின்ற எழுத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து கொண்டு வந்துக்கொள்ளுங்க. கொண்டு வந்துட்டு விண்டோஸ் மீடியா பிளேயர் நெட்வொர்க் ஷேரிங் சர்வீஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப் டைப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எப்போயுமே டிஃபால்ட்டாக மேனுவல் கொடுப்பட்டிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் விண்டோஸ் மீடியா பிளேயரை வந்து ஓப்பன் பண்ணி ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இன்டர்நெட்டில் நாம் விண்டோஸ் மீடியா பிளேயர் கொடக் பேக் அப்படின்ற ஒரு டூலை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் விண்டோஸ் மீடியா பிளேயர் கொடக் பேக் அப்படின்றத வந்து நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக வர வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்து, அதாவது உங்கள் விண்டோஸ் வந்து எதுவோ அதை வந்து அதுக்கான ஒரு டவுன்லோடை வந்து கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்கள் விண்டோஸ் மீடியா பிளேயர் வந்து சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. மோஸ்ட்லி இந்த மெத்தட் மூலமாக உங்கள் விண்டோஸ் மீடியாவில் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த டூல் மூலமாக எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணி கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்பையுமே உங்கள் கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக விண்டோஸ் மீடியா பிளேயர் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து சால்வ் ஆகுச்சு அப்படின்றத வந்து காமெண்ட் பாக்ஸில் வந்து காமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.